Welcome back. In the video combination fundamentals and application. First, combination is represented as NCR. Combination வந்து selection தான், it is not arrangement. Permutation வந்து select பண்ணி நம்ம அரேஞ்சும் பண்ணுவோம், அதுக்கு வந்து symbol NPR. Combination வந்து mere selection only, we denote that as NCR. Obviously R வந்து less than or equal to N இருக்கணும். Then NCR formula is n factorial by n minus r factorial into r factorial. Already we know n factorial by n minus r factorial வந்து NPR. So NCR வந்து NPR by r factorial எழுதலாம். NPR வந்து selection and arrangement, combination வந்து mere selection of r things out of n things. அந்த r things கையில் இருக்கிறத நம்ம r factorial waysல arrange பண்ணலாம். So NPR is equal to NCR into r factorial. And இதெல்லாம் கூட தெரிஞ்சுக்கணும். NCN is 1, NC0 is also 1, ஏன்னா 0 factorial is 1. Then NCR is equal to NCR minus 1. Then if NCX is equal to NCY, then X plus Y is equal to N. Inner property NCR plus NCR minus 1 is equal to N plus 1 CR. இதெல்லாம் நீங்கள் 11th கிளாஸில் படிச்சிருப்பீங்க. கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டீங்கன்னா இப்போ சம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சம் வந்து காம்பினேஷனாக பெர்முடேஷனான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தகுந்தபடி தான் ஃபார்முலா அப்ளிகேஷன் போக முடியும். வெறும் செலெக்ஷன் மட்டும் இருந்ததுன்னா அது காம்பினேஷன், இட் இஸ் NCR. நம்ம செலக்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இந்த ஒரு பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா தட் இஸ் NPR. ஸோ இதெல்லாம் ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சிட்டிங்கன்னா அப்ளிகேஷன் இஸ் ஈஸி. பெர்முடேஷனில் சில ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன், அதே மாதிரி இங்கேயும் யூ கேன் டூ some tricky application. 8C2 formula படி எழுதுனா it is 8 factorial by 8 minus 2 factorial into 2 factorial, that is 8 factorial by 6 factorial into 2 factorial. And the 8 factorial you can write it as 8 into 7 into 6 divided by 6 factorial divided by 6 factorial into 2. You can cancel 6 factorial or 6 factorial, so it is 8 into 7 divided by 2. or சிம்பிளாக இப்படி செய்யலாம். நமக்கு n ஆறும் தெரிஞ்சிருந்ததுன்னா 8னா 8ல் ஆரம்பித்து நியூமரேட்டரில் டிக்ரீஸிங் ப்ராடக்டாக 2 டேர்ம்ஸ், டினாமினேட்டரில் 1ல் ஆரம்பித்து இன்க்ரீஸிங் ப்ராடக்டாக 2 டேர்ம்ஸ். ஸோ 1 into 2 புரிஞ்சுதா? இது ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ரொம்ப ஈஸி. 2 objective question number 1. It is given 18CR is equal to 18CR plus 2, find RC5. NCX is equal to NCY will imply X plus Y is equal to N. இங்கே வந்து 18 சேம் எண்ணாக இருக்கும் போது மட்டும்தான் இது யூஸ் பண்ண முடியும். ஸோ R plus 2 is equal to 18, 2R plus 2 is equal to 18, 2R is equal to 16, R is equal to 8. Hence find RC5. அப்போ 8C5 is 8C3 in that is equal to 8 into 7 into 6 by 1 into 2 into 3, that is equal to 56. நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன்? 8C5, 8ல் ஆரம்பித்து 5 டேர்ம்ஸ் எழுதி டினாமினேட்டரில் 1ல் ஆரம்பித்து இன்க்ரீஸிங் ப்ராடக்டாக 5 டேர்ம்ஸ் எழுதினாலும் கரெக்ட். ஆர் யூ கேன் யூஸ் திஸ் NCR is equal to NC n minus R. அப்போது 8C 8 minus 5 is 8C3. அடுத்தது NPR கொடுத்துருக்காங்க, NCR கொடுத்துருக்காங்க. you are asked to find N and R. NCR into R factorial வந்து NPR நமக்கு தெரியும். So it is 56 into R factorial is equal to 336. R factorial வந்து 336 divided by 56, that is equal to 6. R factorial தான் 6. ஸோ ரெண்டு சைடும் factorial இருந்தால் தான் நியூமரிக்கல் வேல்யூஸ் ஈக்குவேட் பண்ண முடியும். 6 is nothing, 3 factorial, so R is equal to 3. Then find Nனும் கேட்டிருக்காங்க. Substitute in any one. NP3ல நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். NP3 is equal to 336. Then இதை வந்து டிக்ரீஸிங் ப்ராடக்டாக 2 டேர்ம்ஸ் வர மாதிரி எழுதணும், அதான் ஐடியா. இப்போது இங்கே NP3 is 336. தென் யூ ஸ்ப்ளிட் 336 வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். டக்குன்னு நமக்கு தெரியலன்னா யூ கேன் கோ ஃபார் ஃபேக்டர்ஸ். ஸோ இட் இஸ் 3, 2,
again 2, then 2, 2, 7, right? So it is 6 into 8 into 7. நமக்கு continuous decreasing arrange பண்ணணும். So 8 into 7 into 6, right? So n is equal to 8. That's all. Next, ratio கொடுத்துருக்காங்க. 2nc3 is to nc2. So 2n ஆரம்பிச்சு continuous decreasing. அப்போ 2n அடுத்தது 2n minus 1, then 2n minus 2 divided by 1 into 2 into 3. அடுத்தது ratio is to nc2. அப்போ n into n minus 1 by 1 into 2 divided by எழுதுவோம். reciprocal into எழுதிக்கலாம். So 1 into 2 by n into n minus 1. You can cancel n. Then அந்த 2n minus 2லேருந்து ஒரு 2 காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா you can cancel n minus 1. See, இங்கே 2 வெளியே எடுத்துட்டு n minus 1. So டினாமினேட்டரில் இருக்க n minus 1ம் கட் ஆகிடும். So this is equal to நியூமரேட்டரில் 2n minus 1 மட்டும் இருக்கும். ஒரு 2 into 2, அப்போ அது வந்து 4. You can cut to 44. So அங்கே 11. இந்த 3 டினாமினேட்டர் 3 கட் பண்ணிடலாம். So 2n minus 1 is equal to 11. 2n is equal to 12. n is equal to 6. That's all. Next, prove that 10p10 into 22p12 is equal to 22p10 கொடுத்துருப்பாங்க, right? 10p10 is 10 factorial. இது 22 factorial by 22 minus 12 factorial. That is equal to 22 factorial. இங்கே வந்து denominatorly you will get ஒரு 10 factorial. அந்த 10 factoriaலையும் இந்த 10 factoriaலையும் கேன்சல் ஆகிடும். நமக்கு இதுக்கு மேலே இது ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு ஐடியாவே இல்லை, ரைட்? ரைட் சைடு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 22p10 is 22 factorial by 22 minus 10 factorial. That is 22 by 12 factorial. அப்போது நமக்கு லெஃப்ட் சைட்லேயும் இங்கே 22 தான் இருக்குது. அப்போ இது வந்து சியாக இருக்கணும். 22c 12 இருந்தால் தான் ஒரு n minus r factorial into r factorial வரும். Then only they both are equal, right? Next, 11cx is equal to 11cy. Find the value of x plus y. நமக்கு என்ன தெரியும்? ncx is equal to ncy னா n is equal to x plus y தெரியும். அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க. x plus y is equal to 11. Then rc12 is equal to rc8. Find 22cr, right? கொஞ்சம் பேசிக்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக எல்லாமே செய்யலாம். இங்கேயும் 12 plus 8 is equal to r. So 20 is r. 22c20, அதை வந்து 22c2ன்னு எழுதலாம். So it is 22 into 21 by 1 into 2. 21 into 11, that is equal to 231. That's all. 231. Then choose the right answer. If nc12 is equal to nc8, then n is equal to 12 plus 8. That is 20. அடுத்தது 8cr minus 7c3. கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஏதோ ஒரு ஃபார்முலாவோட கனெக்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும், ரைட்டு? இது 7c2 plus 7c3 is equal to 8cr. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ncr plus ncr minus 1 is equal to n plus 1cr. ஸோ ஃபஸ்ட்டு வந்து r வந்து பெருசாக இருக்கணும், அடுத்தது r வந்து 1 minus 1ஆக இருக்கணும். ஸோ 7c3 plus 7c2 is equal to 8cr. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? r தான் கேட்டிருக்காங்க. இந்த பிளேஸ் ஆஃப் r you have 3. ஸோ r is 3. இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? x plus y is equal to n. அது யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ஒரு ரேஷியோ 15 factorial by 15 minus r factorial into r factorial. நமக்கு r என்னன்னு தெரியாமல் எங்கே ஸ்டாப் பண்ணி எங்கே நிப்பாட்டணும்னு தெரியாது. அதனால் r தெரியலன்னா நம்ம இந்த மாதிரி ஃபார்முலாவுக்கு தான் போயிருக்கணும். இப்போ 15 minus r minus 1, r minus 1 factorial, then 15 factorial, right? ரெசிப்ரோக்கல்லாம் எழுதிட்டு into, right? Then this is 15 factorial 15 factorial கேன்சல் பண்ணிடலாம்.
இங்கே மைனஸ் r plus 1 ஆகும். ஸோ 16 minus r factorial into r minus 1 factorial divided by denominatorல இருக்க 15 minus r factorial. அந்த r factorial you can split r into r minus 1 factorial. ஒரு இடத்துல தான் ஃபேக்டோரியல் போடணும், ரெண்டும் ஃபேக்டோரியல் போடக்கூடாது, தட் இஸ் டிஃப்ரெண்ட். அப்புறம் எதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ ஒரு r minus 1 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகும். தென் இந்த 16 minus r வந்து ஸ்ப்ளிட் பண்ணி 16 minus r into 16 minus r minus 1 எழுதலாம். தட் இஸ் 15 minus r. ஸோ 15 minus r factorial 15 minus r factorial கேன்சல் ஆகிடும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 16 minus r by r is equal to 11 by 5ன்னு இருக்கதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 80 minus 5r is equal to 11r, 80 is equal to 16r, r is equal to 80 by 16. ஸோ r is equal to 5ன்னு வரும். இந்த மைனஸ் ஒன்னெல்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். எது பெருசாக இருக்கோ அதை தான் ஸ்ப்ளிட் பண்ணணும். ரைட்டு, ஒரு குவான்டிட்டி நம்ம வந்து ஒரு நம்பர்லேருந்து சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ 16 minus r பெருசா 15 minus r பெருசா அப்படின்னா 16 minus r தான் பெருசு. ஸோ அதை தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். இதெல்லாம் சிம்பிள் ஐடியாஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ரேஷியோ இருக்க எல்லா சமமே ஈஸியாக செஞ்சிடலாம். ஏன்னா நீங்கள் அது வந்து 11th கொஞ்சம் ரிப்பீட்டட் கொஷின் தான் செஞ்சுட்டே இருந்திருப்பீங்க, அதனால் அது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது, a man has 6 friends. Total number of ways he can invite one or more of his friends is. அவன் வந்து ஒரு ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணலாம், ஆர் 2 பேர்த்தை இன்வைட் பண்ணலாம், ஆறு 3 பேர்த்தை இன்வைட் பண்ணலாம், ஆறு 4 பேர்த்தை இன்வைட் பண்ணலாம், ஆறு 5 பேர்த்தை இன்வைட் பண்ணலாம், அல்லது 6 பேர்த்தையும் இன்வைட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் 6. அதுலேருந்து ஒருத்தனை செலக்ட் பண்ணுறாங்க, அந்த 6 ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஒருத்தனை செலக்ட் பண்ணணும். ஸோ இட் இஸ் காம்பினேஷன் 6c1 + 6c ஐதர் ஆர்னா ஆட் பண்ணணும். 6c2 + 6c3 + 6c4 + 6c5 + 6c6 that is equal to 63ன்னு வரும். சிம்பிள் அப்ளிகேஷன். நமக்கு தெரியும் sum of all binomial coefficients is 2 power n தெரியும். இங்கே வந்து நமக்கு 6c0 மட்டும் இல்லை, அதுக்கு ஒரு 1. ஸோ this is 2 to the power 6 minus 1, or it is 64 minus 1, that is equal to 63. ரைட், சிம்பிள். இது கொஞ்சம் ஆஃபன் ரிப்பீட்டட் இந்த ஐடியா. 2 to the power n minus 1 பண்ணிக்கோங்க, ரொம்ப டைம் சேவிங். யூ கேன் ஈஸிலி கெட் தி ஆன்சர். To the next question. Everybody in a room shakes hands with everybody else. The total number of handshakes is 66. The total number of persons in the room is ஒரு handshake. For a handshake we need 2 hands. அப்போ n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். r வந்து 2. nc2 is 66. That is n into n minus 1 by 1 into 2 equal to 66. Cross multiply பண்ணிங்கன்னா n squared minus n is equal to 132. n squared minus n minus 132 is equal to 0. இதை ஸ்ப்ளிட் பண்ணணும். That is equal to 2, 66 to 33. Then 11. So this is 12 into 11. ஆட் பண்ணால் உங்களுக்கு -1 வரணும், மல்டிப்ளை பண்ணால் -132. ஸோ n minus 12 into n plus 11 is equal to 0. பாசிட்டிவாக இருக்க ஆன்சர் தான் நமக்கு ஆன்சர். ஸோ n is equal to 12. That's all.